ஸோ ஹலோ guys, வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, விஎஸ் கோடோட ஸ்னிப்பெட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற எக்ஸ்டென்ஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ க்ளோஸ் டேக். ஓகே, இந்த ஆட்டோ க்ளோஸ் டேக் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு HTML கோடு எழுதுறீங்க அப்படின்னா அதோட க்ளோசிங் டேகை உடனே வந்து கொடுத்துரும். நம்ம வந்துட்டு எழுத தேவையில்லை க்ளோசிங் டேகை பற்றி. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்பேன் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோசிங் டேகும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் செகண்டாக பார்க்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீநேம் டேக். ஸோ இந்த டேக் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட HTML கோடில் ஏதாவது ஒரு டேக்கோட நேமை ரீநேம் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட க்ளோசிங் டேக்கோட இது ரீநேம் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஸ்பேன் டேகை மாற்றிட்டு H2 டேக்காக நான் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட க்ளோசிங் டேகும் H2 டேகாக மாறிச்சு. ஸோ இதுதான் வந்து ஆட்டோ ரீநேம் டேகு, அந்த ஆட்டோ க்ளோஸ் டேக். ஸோ இந்த 2 டூல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக பார்க்கக்கூடிய ஸ்னிப்பெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ES6. ஸோ ES6நாலே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்றது, ஜாவா ஸ்கிரிப்டோடது தான். ஸோ ES6நாலே ஜாவா ஸ்கிரிப்டோட தான். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பெட்டர் கமெண்ட்ஸ். ஸோ இந்த பெட்டர் கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து பிளாக் கலரில் தான் தெரியும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுவுமே வந்து கமெண்ட் பண்ணுறப்போ கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே எஃபெக்டிவாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 4-5 கலரில் வந்துட்டு இந்த இதை நீங்கள் கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் இதை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடிய இது என்ன பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர் தான். ஸோ லைவ் சர்வர் வந்துட்டு நீங்கள் HTML யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். எப்படி தெரியல அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, HTML டேக் நீங்கள் HTML யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெப்சைட் ரன் பண்ணுறப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம போயிட்டு ரீலோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம அந்த லைவ் சர்வரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கோ லைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் இங்கே சேவ் பண்ணுறது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரோம்லேயும் ரீலோட் ஆகிரும். ஸோ க்ரோமில் போயிட்டு அதை எக்ஸ்ட்ரா 1 டைம் ரீலோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுதான் இதோட இது. அண்ட் தென் 6th பார்க்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன். ஸோ போஸ்ட்மேன் பற்றி நிறையா பற்றி சொல்லிடுவோம். ஸோ போஸ்ட்மேன் வந்துட்டு API அந்த மாதிரியான போஸ்ட் ரிக்வஸ்ட் அண்ட் தென் கெட் ரிக்வஸ்ட் இந்த மாதிரியான எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு வெப்சைட் க்ரோமில் ஓப்பன் பண்ணி பண்ணுறது பதிலாக இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் போஸ்ட் ரிக்வஸ்ட் எல்லாமே வந்துட்டு இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானும் இதுவுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அது சர்ச் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி இது பண்ணிக்கிட்டோம்னா, ஸோ இங்கே இடத்துல வந்துட்டு நியூ HTTP ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா புதுசாக ஒரு API ரவுட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம கெட் ரோஸ் போஸ்ட் ரவுட் இந்த மாதிரியான இதெல்லாமே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த போஸ்ட்மேன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 7th பார்க்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ES7. ஸோ ES7 வந்து என்ன கேட்டிங்கன்னா ரியாக்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரியாக்டில் உள்ள கோட் ஸ்னிப்பெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ES7 இந்த இதில் தான் வரும். ஸோ மறக்காமல் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரியாக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ES7 கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டு
எயித்தாக பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா GitHub தான். ஸோ GitHub நீங்கள் வந்துட்டு இதில் VS கோடில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல இருந்தே உங்களால் GitHubல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ரெக்வஸ்ட் புல் பண்ணிக்க முடியும். ஸோ GitHub வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். உங்கள் கோடை வந்துட்டு டேரெக்டாக இந்த இடத்துல புஷ் பண்ணிக்கலாம். ஸோ நானுமே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ டேரெக்டாக நான் கமிட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பட்டன் நம்ம வந்துட்டு டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல கமிட் பண்ணால் என்ன பண்ணுவோம், ஸோ டேரெக்டாக இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம கிட் புஷ் பண்ணுமா ஃபுல் பண்ணுமா அந்த மாதிரி சொல்லி நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம 9th பார்க்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா CSS Peak. ஸோ இந்த CSS Peak வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெரிய லெவல் அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். CSS வந்து கோடு எங்கே இருக்குது அப்படின்றது. HTML கோடு இப்போ ஒரு இடத்துல இருக்கும், CSS கோடு ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக நம்மளால் வந்து இது ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுற மூலிமா அந்த CSS கோடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் அந்த வெப்சைட் வந்து ரொம்ப வெப்சைட்டுன்றேன் இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 10th பார்க்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா Bootstrap தான். ஸோ BS5 ஸோ இந்த Bootstrap 5 மூலிமா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக இப்போ நீங்கள் Bootstrap வெப்சைட் போனீங்க அப்படின்னா நேவ் பார் அண்ட் தென் மாடல்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒன் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ டேரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கோட் ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இதுதான் வந்துட்டு Bootstrap ஸ்னிப்பெட்டோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 எக்ஸ்டென்ஷன்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் தென் நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.